என்னவலே 85. வெண்ணிலா தன் தரப்பு நியாயங்களாக சாட்சிகளை கூண்டில் ஏற்றிக்கொண்டிருக்க திலீபனின் பார்வை வெண்ணிலாவை கூறு போட்டு கொண்டிருந்தது. ஒரு பெண் தனக்கு எதிராக சாட்சிகளை நிறுத்துவதா? அதுவும் தன் மிரட்டலுக்கு அஞ்சாமல். அவள் இருப்பது இன்னும் அவன் கோபத்தை உக்கரமாக்கி இருந்தது. அவளை போட்டு தள்ள நினைத்தான். அதற்காகவும் முயன்றான். ஆனால் அவளுக்கு பாதுகாப்பு அதிகமாகவே இருப்பது தெரிய வந்தது. குழந்தைகளை வைத்து அவளை மிரட்டலாம் என்று அதற்கும் முயற்சிகள் செய்தான். அதுவும் காணல் நீராகத்தான் போனது. அவனுடைய அடியாட்கள் எதுவுமே முடியவில்லை என்று கூறும்போது அது எல்லாமே அவனுடைய வன்மத்தை பன்மடங்காக்கி கொண்டிருந்தது. கடைசியாக இன்றும் கூட அவள் நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது என்று எவ்வளவோ முயற்சிகளை செய்திருக்க அவள் அதையும் தாண்டி நீதிமன்றத்திற்கு வந்து சேர்ந்ததே அவனுக்கு கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தியிருந்தது. முதலில் அவள் நிறுத்திய சாட்சிகள் எல்லாம் இப்பொழுது பின்வாங்க ஆரம்பித்துவிட அவள் கடைசி ஆயுதமாக தன் கையில் எடுத்திருந்தது பாதிக்கப்பட்ட திலீபனின் மனைவியான வளர்மதியின் வாக்குமூலம் அடங்கிய டேப்பும் அவளுடைய பெண் மருத்துவர் கொடுத்த சான்றிதழ்களும், கடைசியாக வளர்மதியின் வீடியோ ஆதாரங்களும். அந்த பெண் மனைவியே என்றாலும் அவளை எந்த அளவிற்கு அவன் துன்புறுத்தி இருக்கிறான் என்பதை ஆடியோவில் முதலிலேயே பதிவிட்டு கூறும்போது அது அவளுடைய குரலே இல்லை என்று கூறி எதிர்க்கட்சி வக்கீல் வாதிட்டிருந்தார். இவளைப் போல அந்த பெண் மருத்துவருக்கும் மிரட்டல்கள் வந்தபடிதான் இருந்தது. இந்த கடைசி சாட்சியை எடுத்து கொடுத்துவிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வளர்மதிக்கு இங்கே பாதுகாப்பு இருக்காது என்பதை உணர்ந்து தன்னுடனே அழைத்து சென்று விட்டார் அந்த பெண் மருத்துவர். அவர் எங்கே அழைத்து சென்றார் என்று யாருக்கும் தெரியாது. ஏன், வெண்ணிலாவிற்கே கூட தெரியாது. பின்னால் வலியுறுத்துவதாக கூறிவிட்டார். வளர்மதியின் பாதுகாப்பிற்கு அதுவே சரி என்று பட வெண்ணிலாவும் சம்மதமாக அதற்கு இசைந்து கொடுத்திருந்தாள். திலீபனின் அடியாட்கள் கூட நாலாபுறமும் காவலுக்கு இருந்து கண்காணித்தும் அவர்கள் மாயமாக மறைந்தது போல மறைந்து விட்டிருந்தார்கள். இதோ இப்பொழுது வளர்மதியின் வீடியோ பதிவு. வணக்கம் ஐயா, நான் வளர்மதி. இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிற திலீபனோட மனைவி. அந்த போர்வையில் இருக்க ஒரு அபல பெண். பணத்தை காட்டி குடிகாரன் எங்கள் அப்பாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நரகத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். மன ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும். இன்று மருத்துவ உடுப்பை சற்று விலக்கி கைகளிலும் தோள்களிலும் கால்களிலும் வயிற்றிலும் இருந்த சிகரெட் சூட்டுகளை காட்டினாள் அந்த பெண். காட்டக்கூடிய இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் காட்டிட்டேன் ஐயா. காட்டக்கூடாத இடத்துல கூட இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் தாம்பத்தியத்தில் கூட இவன் மோசமாக தான் நடந்துப்பான். அதை தாம்பத்தியம்னு சொல்லவே முடியாது, கற்பழிப்புன்னு தான் சொல்லணும். அதனால் என் உள் உறுப்புகள் எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. டாக்டர் உங்களுக்கு அறிக்கைகளை காட்டியிருப்பாங்க. எப்பையும் ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கு. நான் பிழைப்பேனா சாவேனான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் என்னை போல இன்னொரு பெண் அவன்கிட்ட மாட்டாமல் தப்பிக்க முடியும். நிறைய பெண்களை கற்பழித்து கொலை செஞ்சுருக்கான். இது மட்டும் இல்லாமல் நிறைய கொலைகளையும் பண்ணியிருக்கான். என் தங்கச்சியை கூட விட்டு வைக்கலை. அவளையும் கற்பழித்து கொலை பண்ணி போட்டுட்டான். அவங்க அம்மாவை, என் வீட்டில் வேலை செய்கிற பொன்னம்மாவுடைய மகளை, இப்படி இன்னும் நிறைய. அவனை எதிர்த்து பேசுகிற எல்லாரையுமே கொலை பண்ணி அவனோட தோட்டத்தில் புதைச்சி வச்சிருக்கான். 2 புளிய மரம் இருக்குது. அதுக்கு நடுவில் அங்கே தோண்டுனீங்கன்னா அவனோட கொலை குற்றங்கள் உங்களுக்கு நிரூபிக்கப்படலாம் என்று அவள் கூறிய நொடி அவளுக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அனைவரும் அதிர்ந்து விட்டனர். அனைவரும் வீடியோவில் கவனமாக இருக்க திலீபனின் பார்வை மட்டும் வெண்ணிலாவையே கொலை வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தது. அதை யார் கவனித்தார்களோ இல்லையோ, பிருத்திவி கவனித்து கொண்டேதான் இருந்தான். அவனின் பார்வை திலீபனை மட்டுமே எடை போட்டு கொண்டிருந்தது. அவனின் அங்க அசைவுகள், அவன் கண் பேசும் பாஷை என்று அனைத்தையும் அணு அணுவாய் அவதானித்து கொண்டிருந்தான் பிருத்திவிராஜ். இதுக்கெல்லாம் அவனோட அடியாட்களும் உடந்த. இந்த கொலை குற்றங்களில் எவ்வளவு பங்கு அவனுக்கு இருக்கோ அதே பங்கு அவனோட அடியாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அவன் சொல்கிறத அவனுங்க தான் தட்டாமல் செஞ்சு முடிப்பானுங்க.
என்று அவள் இன்னும் பேசிக்கொண்டே போக காவல்துறையினர் உள்ளே அமர்ந்திருந்தவர்களை சுற்றியும் வட்டமிட்டனர். அதே நிலையில் நீதிபதியும் அவர்கள் வீட்டை உடனே பரிசோதனை செய்யும்படியும் உத்தரவிட்டார். அதை செய்வதற்காகவே இன்னும் சிலர் திலீபனின் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருந்தனர். இந்த வழக்கை எடுத்து வழக்காடுவது தன் மகள் என்பதால் இந்த வழக்கிற்கு குமரன் ஆஜராகவில்லை. மகளுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்குமோ அதையெல்லாம் பின்புலமாக செய்து வைத்திருந்தார். இதுபோல உத்தரவிடும் நேரங்களில் அதிகப்படியான காவல்துறையினர் அங்கு தேவைப்படும் என்று அனைவரையுமே மேல்முறையீடு கொடுத்து அங்கே வர வைத்திருந்தார். அதேபோல வீட்டை பரிசோதனை நடத்தவும் முன்னேற்பாடாக அனைவரும் திலீபனின் வீட்டு வாசலிலேயே காத்திருக்கும்படி செய்திருந்தார். எல்லாமே அவர்கள் சரியாக வீட்டை விட்டு கிளம்பி நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவது போல பார்த்து கொண்டார். இங்கு நீதிபதி உத்தரவு கொடுத்ததும் அங்கே காத்திருந்த காவல்துறையினர் வீட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். தன் குட்டு மொத்தமாக வெளிப்பட்டு விட்டது என்று கோபத்தினால் அந்த குற்றவாளி கூண்டை ஆவேசமாக உடைத்துக் கொண்டிருந்தான் திலீபன். தோட்டம் என்று கூறப்படும் அந்த புல்வெளியே தோண்டி அலசி ஆராய்ந்து அங்கிருக்கும் பிரேதங்களை கைப்பற்றினர் காவல்துறையினர். அதில் 2 பிரேதங்களை கைப்பற்றி அதை வீடியோவாக நீதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்க அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அதுவே போதுமான ஆதாரமாக கிடைத்துவிட்டது. மற்ற ஆதாரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி உடனே அவரும் அவனுக்கு தூக்கு தண்டனையை விதித்திருக்க அவனோ ஆக்ரோஷமாக கத்திவிட்டு யாரும் எதிர்பாராத அந்த நேரத்தில் குற்றவாளி கூண்டிலிருந்து எகிரி குதித்த திலீபன் வெண்ணிலாவை நோக்கி ஓடி வந்தான். தன் பின்னால் சொருகியிருந்த கத்தியை எடுத்து அவளின் வயிற்றில் சொருக போனான். பயத்தில் வெண்ணிலா கண்களை மூடி 2 அடி பின்னால் சென்று விட்டாள். ஆனால் கத்தி அவள் வயிற்றில் சொருகி இருக்கவில்லை. கண்களை மெல்ல விரித்து பார்த்தாள். அவளுக்கு முன்னால் பிருத்திவி நின்றிருந்தான். கத்தி குத்து அவன் வயிற்றில் தான் பாய்ந்திருந்தது. ஆவேசமாக 2 குத்துக்களை வாங்கியவன் தன் ஒரு கை கொண்டு திலீபனின் கழுத்தை பிடித்திருக்க அதற்குள் காவலர்கள் பாய்ந்து வந்து திலீபனை பிடிக்க வருவதற்கு முன்பாகவே தன் வயிற்றில் இருந்த கத்தியை எடுத்து அவன் நெஞ்சு பகுதியில் குத்தியிருந்தான் பிருத்திவிராஜ். கத்தியை உபயோகிக்க தெரிந்த ரவுடி என்றாலும் கோபத்திலும் ஆவேசத்திலும் கத்தியை அவள் வயிற்றுக்கு பாய்ச்ச முயற்சித்து இருந்தான் அவன். அதே கத்தியை கையாளும் மருத்துவன் அவனுக்கா எங்கே பாய்ச்சினால் எந்த அளவு பாய்ச்சினால் உயிர் உடனே போகும் என்று தெரியாதா என்ன? தெரிந்திருந்ததனால் சரியாக நெஞ்சு பகுதியில் அவன் இருதயத்தில் சொருகியிருந்தான். எல்லாம் அடுத்தடுத்த நிமிடங்களில் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டிருக்க நீதிமன்ற வளாகமே ஸ்தம்பித்த நிலையில்தான் இருந்தது. பிடிக்க வந்த காவல்துறையினர் சரிந்து விழும் திலீபனை பிடித்திருக்க பிருத்திவியை வெண்ணிலா பிடித்திருந்தாள். அவள் கண்கள் நீரை வெளியேற்றி கொண்டே இருக்க அவனை பிடிக்க முடியாமல் அவளும் சரிய அவள் மடியிலேயே சரிந்தான் பிருத்திவிராஜ். அத்தருணத்திலும் உனக்கு ஒன்னும் ஆகலையே நிலா என்றுதான் அவன் முதலில் கேட்டான். ஏன் இப்படி பண்ணீங்க என்று கேட்டபடி ரத்தம் வெளியேறி கொண்டிருந்த அவன் வயிற்றை தன் கைகள் கொண்டு பிடித்திருந்தாள் பாவை அவள். அவள் கண்களில் இருந்து வெளியேறிய நீர் அவன் கன்னத்தை தொட்டு வாய்க்கு இறங்கியது. நான் செத்தா கூட நீ கவலைப்பட மாட்டேன்னு நினைச்ச நிலா. பரவாயில்ல, எனக்காக அழறியே, அதுவே போதும் எனக்கு என்று அவன் கூறியபடி சிரித்தான். சிரிக்க முயன்றான். அந்த வார்த்தையில் அவள் இன்னும் கலங்கினாள். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் இல்லைனாலும் நீ குழந்தைகளை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் தாய் இல்லைன்னா என்ன மாதிரி தான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு முழிப்பாங்க. நீ இருந்தால் கண்டிப்பாக அவங்கள கண்டித்து தவறான வழிக்கு போகாமல் பார்த்துப்ப என்று கூறியபடியே சிரித்தவனின் கண்கள் சொருக ஆரம்பித்தது. கண்ணை திறங்க ப்ளீஸ், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று வெண்ணிலா கூறிய அனைத்தும் காற்றில்தான் கரைந்து கொண்டிருந்தது. அதற்குள் சுற்றி இருந்த வெண்ணிலாவின் சகோதரர்கள் அவனை நெருங்கி தூக்கி இருந்தனர். அண்ணா, ரத்தம் நிறைய போகுது அண்ணா, ப்ளீஸ் அவரை எப்படியாவது காப்பாத்துங்க என்று அவள் கலங்கி கூற தினேஷ் அதற்குள் தன் சட்டையை கழட்டி அவன் வயிற்றில் ரத்தம் வெளியேறாதபடி கட்டு போட்டு இருந்தான். சரவணன் வாகனத்தை எடுக்க ஓடினான். ஆகாஷ் முழுவதுமாக தன் கையில் பிருத்திவியை ஏந்தி இருக்க மயங்கிய நிலையிலும் ஆகாஷ், நிலாவை நல்லா பார்த்துக்கோ, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லவனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணிவை என்று பிருத்திவி கூறியபடியே அவன் தலை சாய்ந்து விட்டது. அவன் தலையை சாய விடாது தூக்கி பிடித்து நிறுத்தினாள் வெண்ணிலா.
மங்கலாக அவள் உருவம் அவன் கண்களுக்கு தெரிந்ததோ. ஐ லவ் யூ நிலா, ஐ ஐ லவ் யூ ஸோ மச். எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா நான் அதிகமாக விரும்பின ஒரு பொண்ணு நீ மட்டும்தான் என்று கூறியபடியே மயங்கி சரிந்தான் பிருத்திவிராஜ். அதன் பிறகு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் கத்தி குத்து அவன் குடலையும் கிழித்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. அவ்வளவு ஆவேசம் திலீபனின் கை ஓங்கலில் இருப்பது என்பதை அவன் குத்து வாங்கிய அந்த நொடியிலேயே புரிந்து கொண்டான் பிருத்திவிராஜ். அது அவன் உயிரையும் எடுக்க வல்லது என்பதை மருத்துவனான அவனுக்கு புரிந்தே இருந்தது. தன் மனைவியை காப்பாற்றிய திருப்தி அவனுக்கு, அது மட்டுமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அதனால்தான் வெண்ணிலாவிடம் மட்டுமில்லாமல் ஆகாஷிடமும் உளறிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு பிறகு வெண்ணிலாவை நல்லபடியாக காண வேண்டும் என்று நினைத்தான். மற்றவர்கள் நீதிபதியையும் வெண்ணிலாவையும் திலீபனுக்காக வாதாடி கொண்டிருந்த வக்கீலையும் வீடியோவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க பிருத்திவியின் பார்வை மட்டும் திலீபனின் கண்களிலேயே நிலைத்து நின்றது. அவன் கண்களில் கோபம் கொப்பளிக்க, தாடை இறுக, கண்கள் சிவப்பேறு நின்று இருந்தவனின் கோபமும் கோலமும் அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை பிருத்திவியை கணிக்க வைத்திருந்தது. ஒரு கொலை செய்தாலும் தண்டனை, 10 கொலை செய்தாலும் தண்டனை, அதுதானே நமது சட்டம். அவன் அவ்வளவு ரௌத்திரத்திலும் தன் கைகள் அடிக்கடி பின்னுக்கு கொண்டு செல்வதை பார்த்தவன் அவனிடம் ஏதோ பொருள் இருக்கிறது என்பதை யூகித்து விட்டான். அவன் குற்றவாளி கூண்டில் அழுத்தி கைகளை பற்றி எழும்புவதற்கு முன்பாகவே பிருத்திவி அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எகிரி குதித்திருந்தான். ஆவேசத்துடன் வெண்ணிலாவை நெருங்கியவன் குத்துவதற்கு முன்பாகவே பிருத்திவி குறுக்காக வந்திருந்தான். கண்ணிமைக்கும் நேரம் என்பதால் யாரும் எதையும் கணித்திருக்க முடியவில்லை. அவனை மட்டுமே கண்காணித்துக் கொண்டிருந்த பிருத்திவி அவன் எடைக்கு எத்தனை நொடிகளில் அவன் வெண்ணிலாவை நெருங்குவான் என்பதையும் கணக்கிட்டு அதற்கு முன்பாகவே அவன் நெருங்கி இருந்தான். இனிமேலும் அவளுக்கு ஆபத்து வராமல் இருக்க வேண்டுமென்றால் இவன் உயிருடன் இருக்கக்கூடாது என்று தன் பலம் முழுவதும் திரட்டி அவன் நெஞ்சினிலே அதே கத்தியை பாய்ச்சியிருந்தான். அவன் கடமையை செவ்வனே செய்துவிட்டான். தன் மனைவியை காப்பாற்ற எண்ணினான். அதில் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன் குழந்தைகளுக்கு தாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். இதோ இப்பொழுது உயிருக்கு போராடிக்கொண்டே மருத்துவமனையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் மட்டுமல்ல, திலீபனையும் அங்கிருந்த காவலர்கள் அவர்கள் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையை அடைந்திருந்தார்கள். இதில் யார் பிழைக்கப் போகிறார்கள், யார் உயிரை விடப் போகிறார்கள் என்பது கடவுள் மட்டுமே அறிந்த ஒன்று. நீதிமன்றத்தின் உள்ளேயே நடந்துவிட்ட இந்த அசம்பாவிதத்திற்கு யாரை காரணம் சொல்லிவிட முடியும்? நீதிபதியே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்துதான் நின்றுவிட்டார். தன் நண்பனின் மகள், அவள் உயிருக்கு ஆபத்து என்று அவர் பதறிய நொடிகளுக்குள் அவளுடைய கணவன் அவளை மீட்டுவிட்டான் என்று சந்தோஷப்பட முடியவில்லை. தன் உயிரை கொடுத்தல்லவா அவள் உயிரை மீட்டிருக்கிறான். அத்தருணத்திலும் தன்னுடைய வயிற்றில் பாய்ந்திருக்கும் கத்தியை எடுத்து குற்றவாளி திலீபனின் மீது பாய்ச்சுவான் என்று அங்கிருந்த யாருமே எண்ணியிருக்க மாட்டார்கள். ஆனால் அதையும் செய்திருந்தானே அவன். இரத்தம் தோய்ந்த அந்த நீதிமன்றத்தை அவரால் அவர் வாழ்வு உள்ளவரை மறக்க முடியாது என்பது சத்தியமான உண்மை. முதலில் அங்கிருந்து கலைந்து சென்றவர்கள் அதை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பிறகு மீண்டும் கோர்ட் கூடியது. அரசாங்க காவலில் இருக்கும் ஒருவரின் கையில் எப்படி கத்தி வந்தது என்று நீதிபதி கேட்டிருக்க, காவலாளிகள் உட்பட அனைவருமே தங்களுக்கு தெரியாது என்று பாதுகாப்பாகத்தான் அழைத்து வந்தோம் என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். திலீபனை காவலில் வைத்திருந்த காவலாளிகளுக்கு 2 மாதம் சஸ்பென்ஷன் கொடுத்து எப்படி அவன் கையில் கத்தி வந்தது என்று ஆராய்ந்து அறிக்கை தன்னிடம் ஒப்படைக்கும்படி கூறியவர் அவர்கள் இருவரின் உடல் நலத்தை பற்றியும் தனக்கு உடனுக்குடன் தகவலை பரிமாறும்படி கூறி பின் கோட்டை கலைத்திருந்தார் அந்த நீதிபதி. பிருத்திவியை நீதிமன்ற வளாகத்தில் சற்று அருகிலேயே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருந்தனர். திலீபனை போலீசார் அங்கிருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். மருத்துவர் திலீபனை பரிசோதித்துவிட்டு அவன் உயிர் எப்பொழுதோ போய்விட்டது என்று கூறிவிட்டார். உடலாய்விற்கு அவனின் உடலை ஒப்படைத்துவிட்டு காவல்துறையினர் பிருத்திவியை அழைத்துச் சென்ற மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் விசாரித்து வந்து சேரும்போது ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே குமரன் உட்பட அவர்கள் குடும்பம் அனைவருமே அங்கே காத்திருக்க, வெண்ணிலா அழுது கரைந்து ஓய்ந்து முகம் எல்லாம் வீங்கி கண்ணீர் வற்றி தன் தாயின் மடியில் சாய்ந்திருந்தாள். காவல்துறையினரை பார்த்தவுடன் குமரன் எழுந்து வந்தார். திலீபனை பற்றி விசாரித்தார்.
அவர் அருகில் சரவணனும் ஆகாஷும் கூட துணை இருந்தார்கள். திலீபன் எப்படி இருக்கா என்று குமரன் கேட்க, சார், அவன் ஸ்பாட்லேயே இறந்துட்டானா. இதயத்தில் கத்தி குத்தி இறங்கியிருக்கு. அதனால் அப்பவே இறந்துட்டதா டாக்டர் சொல்லிட்டாங்க என்றார் தலைமை காவலாளி. என்று குமரன் தலை குனிய, சார், மாப்பிள்ளை அவர் எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொல்கிறாங்க என்று அந்த தலைமை காவலாளி கேட்க, இன்னும் டாக்டர்ஸ் யாரும் வெளியே வரலை. கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் என்று குமரன் மருத்துவர் கூறியதை கூறிய நொடி, அவன் கையில் எப்படி கத்தி வந்ததுன்னு தெரியல சார். பாதுகாப்பாக தான் வச்சிருந்தோம். ஆனா என்று அவர் தயங்கி நிறுத்தினார். குமரன் கையை உயர்த்தி போதும் என்று காட்டினார். அங்கிருக்கும் காவலாளிகள் பெரும்பாலும் அவருக்கு தெரிந்தவர்கள்தான். நிறைய வழக்குகளில் அவர் அவர்களை பார்த்து இருக்கிறார். பணத்திற்கோ அல்லது ரவுடிகளுக்கோ இறங்குபவர்கள் இல்லை. இது எப்படியோ அடிமட்டத்திலிருந்து அவன் கைக்கு போயிருக்கிறது என்பதை அவர் யூகித்திருந்தார். உண்மையில் அவரும் நினைத்திருக்கவில்லை பிருத்திவி தன் மகளுக்காக உயிரை கொடுக்க துணிவான் என்று. முதல் முறை அவன் வீட்டில் வந்து மன்னிப்பு யாசிக்கும் போதே அவன் கண்களில் உண்மைத்தன்மை தெரிந்ததனால்தான் அவர் அமைதி காத்து பொறுமையாக இருந்தார். அந்த நாளிலேயே அவள் காலடியில் மன்னிப்பு யாசிப்பான் என்று அவர் நினைத்து பார்த்திருக்கவில்லை. அது நடிப்பாகவும் அவருக்கு தோன்றவில்லை. அதன் பிறகு வெண்ணிலாவின் முடிவிற்கு விட்டுவிட்டாலும் அவர் மறைமுகமாக பிருத்திவியை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார். தனக்கு தெரிந்த டிடெக்டிவ் மூலமாக ஜெர்மனிக்கும் சென்று தீர அலசி ஆராய சொல்லியிருந்தார். வெண்ணிலாவின் கோபம் நியாயமானது என்றாலும் குழந்தைகளுக்காக அவர் யோசித்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று குழந்தைகளையும் தன் பெண்ணையும் ஒப்படைத்துவிட முடியாது. அவராலும் அது முடிந்திருக்கவில்லை. அதே சமயத்தில் தன் மனதிற்கு உண்மை என்று காட்டும் ஒரு விஷயத்தை நான் உன்னை சந்தேகப்படுகிறேன் என்று வெளிப்படையாக வெளிப்படுத்தவும் அவர் விரும்பவில்லை. மகன்கள் அவரிடம் வாதம் புரிந்தாலும் அமைதி காத்தவர் ஒரு தந்தையாக தன்னுடைய கடமையை செவ்வனே செய்திருந்தார் எனலாம். அவர் விசாரித்த வரையில் அனைத்தும் அவருக்கு தெளிவாகிய பிறகுதான் அவர் அந்த திருமணத்திற்கான முடிவுகளை எடுத்தது. அதுவரையிலும் தன் மனைவியிடம் கூட அதை பற்றி கலந்து ஆலோசிக்கவில்லை. இதற்கிடையில் கதிரேசனின் மறைவும் ஒரு புள்ளியாக இருக்க அதிலும் அவர் இறங்கி இருந்தார்தான். அதிலும் அவருக்கு தேவையான விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர் பிருத்திவி விஷயத்தில் தெளிவடைந்தார் எனலாம். ஆனால் தன் மகளுக்காக அவன் உயிரையும் கொடுப்பான் என்று அவர் சுத்தமாக எண்ணியிருக்கவில்லை. குழந்தைகள் தன்னை போல ஆகிவிடக்கூடாது என்றுதான் அவன் திருமணத்திற்கு சம்மதம் கேட்டு இருந்தான் என்றாலும், தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு யாசிப்பதாக கூறினாலும் அவன் கண்களில் தெரிந்த காதலும் அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. இனிய நிலாவும் தன் கணவனிடம் அதையே தான் கூறினார். அவருக்குமே பிருத்திவியின் கண்களில் காதல் தெளிவாக தெரிந்தது. ஆனால் யார் மனதிலும் சென்று எதையும் அதன் ஆழத்தில் பார்த்துவிட முடியாதே. அது காதலோ துவேஷமோ அல்லது பழி உணர்ச்சியோ, அது அவரவர்களின் மனதின் ஆழத்தில் இருப்பதல்லவா. ஒருவர் கண்களை வைத்து ஓரளவுக்குத்தான் யூகிக்க முடியுமே தவிர ஆணோ பெண்ணோ அவர்கள் மனதின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் கணித்துவிட முடியாது. ஆனால் பிருத்திவியின் மனதின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் இப்பொழுது அவன் உணர்த்தி விட்டிருக்கிறான் அல்லவா. ஒருவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருந்தாலும் சாவின் விளிம்பில் உண்மையை கூறுவார்கள் என்று சொல்வார்கள். சாவின் விளிம்பில் இருந்த பிருத்திவி ஆகாஷிடமும் வெண்ணிலாவிடமும் பகிர்ந்து கொண்டதை ஆகாஷ் அவர்கள் குடும்பத்தாரிடம் கூறும்போது வெண்ணிலா உடைந்து அழுதது இன்னுமே அவர் மனக்கண்ணின் முன்பு நிழலாடியது. மகள் தைரியமானவள்தான். தன் வாழ்க்கையில் பிரச்சனை என்று வரும்போது துவண்டால்தான். ஆனால் அழுது மூளையில் அமர்ந்து விடவில்லை. ஆனால் இப்பொழுது வாழ்க்கையே சூன்யமாகிவிட்டது போல அவள் அழுது அழுது ஓய்ந்து அமர்ந்திருப்பது அவளுடைய மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அப்பட்டமாக அனைவருக்கும் காட்டிக்கொண்டுதான் இருந்தது. எல்லாவற்றையும் யோசித்தவருக்கு பெருமூச்சு மட்டுமே வெளியிட முடிந்தது. என்ன செய்துவிட முடியும் அவரால்? திருமணமான தம்பதியினருக்கு இடையே நடக்கும் ஊடலுக்கும் கூடலுக்கும் பூசலுக்கும் இடையே யாரும் நுழைந்துவிட முடியாது. அது அவர்களின் பெற்றோர்களே என்றாலும் அவர்கள் வாழ்க்கை திருமணமாகியும் பட்டும் படாமல் இருப்பது இனிய நிலாவின் மூலம் அவருக்கு தெரிந்திருந்த போதும் தன் மகளிடமோ அல்லது மருமகனிடமோ அதை பற்றி பேச அவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று உணர்ந்து அமைதிதான் காத்தார். அது அவர்கள் வாழ்க்கை பிரச்சினை. அதை அவர்கள் இருவரும் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மூன்றாவதாக யாரும் முடிவு செய்யக்கூடாது.
அது அவர்கள் குழந்தைகளே என்றாலும், குழந்தைகளால் பிணையப்பட்ட பந்தம் என்றாலும், குழந்தைகளுக்காக அவர்கள் சேர்ந்து வாழ முடியாதே. ஒன்றாக ஒரே வீட்டில் இருப்பது என்பது வேறு, கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரே அறையில் வாழ்வது என்பது வேறு. குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்து விடலாம், ஆனால் மனம் ஒன்றி வாழ்வது என்பது அவர்கள் இருவரின் மனதை பொறுத்தது. காதலையோ அல்லது வெறுப்பையோ யாரும் யாரின் மீதும் திணித்து விட முடியாது. அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டுமென்றால் அது அவர்கள் கையில்தான் இருக்கிறது. விட்டு கொடுத்தலும் புரிதலும் தான் தம்பதியினர் இடையே காதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும். யார் விட்டு கொடுத்தார்கள், யார் பொறுமை காத்தார்கள், யார் அமைதியாக சென்றார்கள் என்பதெல்லாம் அவர்கள் இருவர் மட்டுமே அறிந்த ஒன்று என்பதால் அது அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தனிப்பட்ட விஷயமாக இருந்துவிட்டது. இதோ குழந்தைகளுக்கு இன்னும் விஷயம் தெரிந்திருக்கவில்லை. தந்தையின் மீது உயிராக இருப்பவர்களால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பெரியவர்களிடம் விட்டுவிட்டுத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். வீட்டிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்தது. மீனாட்சியும் சொக்கலிங்கமும் கூட ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டேதான் இருந்தார்கள். அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியா வந்துடுவாரு என்று செல்விதான் அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தாள். வெண்ணிலாவின் பார்வை நிலைத்து நின்றது ஆபரேஷன் தியேட்டரின் கதவின் மீதுதான். அவளை யாரும் எதையும் சொல்லி தேற்றவில்லை. இவ்விஷயத்தில் தேற்றவும் முடியாதல்லவா? ஆதரவாக வருடி கொடுத்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பிருத்திவியை தன்மடியில் வைத்துக்கொண்டு காரில் அவள் கதறிய கதறலும் பிதற்றலும் தேன்மொழியின் மூலமாக ஆகாஷின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு வந்து சேர்ந்திருந்தது. அழுது அழுது அவள் கண்ணீர் கூட வற்றி விட்டது போல. இவன் தன் வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கலாம், தன்னிடம் மன்னிப்பு யாசிக்காமலே இருந்திருக்கலாம், தன்னிடம் காதலை சொல்லாமலே இருந்திருக்கலாம், தன்னிடம் கெஞ்சாமல் இருந்திருக்கலாம், தன்னை கட்டி அணைக்காமல் இருந்திருக்கலாம், தன்னிடம் அவன் மனதின் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், குழந்தைகளிடம் பாசம் காட்டாமல் இருந்திருக்கலாம். இப்படி பல இருந்திருக்கலாம். அவள் மனதின் உள்ளே வட்டம் போட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அவளுக்கு விடைதான் தெரிந்திருக்கவில்லை. தனக்காக ஏன் இவன் இப்படி செய்தான்? அந்த நொடியில் கூட தனக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று கேட்கிறான். மயக்கம் போடும் சூழ்நிலையில் கூட தன் வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். தன்னிடம் காதலை கூறிவிட்டு மயக்கம் அடைகிறான். இவன் யார்? இருளின் அசுரனா? தன் கணவனா? இல்லை காவலனா? காலையிலேயே படித்து படித்து கூறினானே, தன்னை பிடித்து நிறுத்தி வைத்து கெஞ்சினானே, அவன் வார்த்தைகளை மதிக்காமல் வழக்குதான் முக்கியம் என்று வந்தேனே, அவனையும் வார்த்தைகளால் நொறுக்கிவிட்டு வந்திருந்த போதும் தனக்காக வந்திருக்கிறான். தனக்காக மட்டுமே வந்திருக்கிறான். தனக்காக அனைத்தையும் கொடுத்தவன் இப்பொழுது உயிரையும் கொடுக்க துணிந்து விட்டான். முதலில் அவள் நீதிமன்ற வளாகத்தில் பிருத்திவியை பார்க்கவே இல்லை. வழக்கு தொடங்கிவிட்டது. வாதம் புரிந்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு ஏதோ உள்ளுணர்வு தோன்ற திரும்பி பார்த்தவள் அவளையே பார்த்து கொண்டிருந்த கணவனை பார்த்ததும் மனதினுள் சிறு நிலநடுக்கம். வார்த்தை என்னும் அம்புகளால் அவனை எய்துவிட்டு வந்த பிறகும் தனக்காக வந்து காத்திருக்கிறான் என்ற உணர்வே பூந்தென்றலாக அவளை தாளாட்டியது. அவனை கண்ட நொடி ஏதோ ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடியது போல இருந்தது. இன்னும் துணிந்து வாதம் புரிந்தாள் எனலாம். கிட்டத்தட்ட அவள் வாதத்தில் ஜெயித்து விட்டிருந்தாள். நீதிபதியின் தீர்ப்பு மட்டுமே மீதம் இருக்க திலீபனின் இந்த செயல் அவள் சற்றும் எதிர்பாராதது. அவ்வளவுதான், தன் வாழ்க்கை முடிந்துவிட்டது. தன் குழந்தைகளை இனி யார் பார்ப்பார்கள்? தன் கணவன் ஏதோ போல இருக்கிறது, போக வேண்டாம் என்று கூறினானே, மீறி வந்தோமே, இனி தன் குழந்தைகளின் நிலை? தாயில்லாத குழந்தைகளாக வளர்வார்களா என்று நொடிக்குள் இத்தனையையும் அவள் யோசித்து கண்களை மூடி தன் வாழ்க்கையே முடிந்தது என்று நின்றிருக்க, தனக்கு வந்த ஆபத்தை அவன் புறம் திருப்பிக் கொண்டவன் அவனை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இரத்த வெள்ளத்தில் அவள் மடியில் சாயும்போது கூட உனக்கு ஒன்றும் இல்லையே நிலா என்று அவன் கேட்ட நொடி அவனை கட்டி பிடித்து கொண்டு கதற வேண்டும் என்று தோன்றியது வெண்ணிலாவிற்கு. எவ்வளவு சந்தேகித்திருப்பாள் அவனை, எவ்வளவு வார்த்தைகளால் துன்புறுத்தியிருப்பாள் அவனை. அவனின் வலிகளும் ஏக்கங்களும் அவளுக்கு தெரிந்திருந்த போதும் கூட அவளின் கட்டுப்பாட்டையும் மீறி அவள் வார்த்தைகளை உதிர்த்து எத்தனை முறை அவனை தாக்கியிருக்கிறாள். அன்றும் அப்படி செய்திருக்கிறாள். ஆனாலும் தனக்காக வந்தவன் தனக்காக உயிரை கூட கொடுக்க துணிந்து விட்டானே. கடைசியில் அவனே அந்த திலீபனையும் குத்தி இருந்தானே. தனக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது என்றுதானே. இவனை என்னவென்று சொல்வது? வார்த்தைகளற்றுதான் அவன் உயிர் பிழைக்க வேண்டும். மீண்டும் தன் குழந்தைகளுக்கு தகப்பனாக
தனக்கு கணவனாக வந்துவிட வேண்டும் என்று 1000 கோரிக்கைகளை அவள் வைத்து கொண்டிருக்க, அவளுக்கு நிகராகவே அங்கிருந்த ஒவ்வொருவரும் அவனுடைய உடல் நலத்திற்காக பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருந்தனர். அவன் உயிரை மீட்க இன்னும் மருத்துவர்கள் போராடி கொண்டுதான் இருந்தார்கள். பல்வேறு உபகரணங்களுக்கு மத்தியில் பிருத்திவி மயங்கிய நிலையில் படுத்திருக்க மருத்துவர்கள் பார்வையை பரிமாறிக்கொண்டார்கள். முதல் கொத்து சற்று ஆழமாகவே உடலை தாக்கியிருப்பது தெரிந்திருந்தது. அதில் தையல் போட்டுவிட்டாலும் இரத்தம் இன்னும் கசிந்தபடி இருந்தது. அதை நிறுத்ததான் மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கத்திக்குத்து சிறுநீரகத்தின் வெகு அருகில் சென்று இருந்தது. நல்ல வேளையாக சிறுநீரகத்தை அது பாதித்திருக்கவில்லை. அது தெய்வத்தின் செயல் என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது இரத்தம் மட்டும் நின்றுவிட்டால் போதும் என்றுதான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வெண்ணிலாவின் வேண்டுதல், குமரன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் வேண்டுதல், அவன் இதுவரை காப்பாற்றிய தாய் சேய் குழந்தைகளின் புண்ணியங்கள் எல்லாம் பிருத்திவியை காப்பாற்றுகிறதா என்று பார்க்கலாம் அடுத்த பதிவில். இந்த அத்தியாயத்தை எழுதும்போது மட்டுமல்ல, வாசிக்கும் போதும் என் கண்கள் குளம் கட்டிவிட்டது. இது ஒரு கதாபாத்திரம்தான் என்றாலும், அது நிறைய வாசகர்களை பெற்றிருந்தாலும், என் மனதின் ஆழத்திலும் சென்று வேரூன்றி விட்டது இந்த கதாபாத்திரம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.